கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான நாளிலே மீண்டுமாக உங்கள் மத்தியில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக பேசும்படியாக தேவன் பாராட்டின எல்லா தேவான கிருபைகளுக்கு ஒரு கொடான கொடி ஸ்தோத்திரம். நம் அனைவருமாக ஒரு விசை கூட கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய திரு வார்த்தைகள் நமக்காய் கடந்து வரும்படியாக முற்றுமுடிய விசுவாசத்தை வளரும்படியாக முழுமையாக ஒப்புக் கொடுத்த ஒரு கடவுளை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம் என்று விட்டுக் கொடுக்கலாமா? ஹalleluya hallelujah 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 hallelujah. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான இந்த நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த பூமியில ஜீவனை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே சகோதரர்களாக, சகோதரிகளாக, மூப்பர்களாக, உறவுகளாக, சபை சமுதாயமாக நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு இங்கு கடந்து வந்தார்களோ அது எங்கள் வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறுவதாக இந்த நாளிலே முற்றுமுடிய நாங்கள் உம்மை சார்ந்து நிற்க, சார்ந்து வாழ நீர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் இருதயமாகிய பலகையிலே நீர் எழுதுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் முற்றுமுடிய உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாளா யோசித்தேன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும்னு சொல்லி. ஆன் ரோட்ல போய் இதை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பவுமே பாருங்களேன், மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணும் போது இந்த கையில வச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப வலி. அப்ப யோசிச்சுட்டே இருப்பேன். அதை கர்த்தர் மிக அழகாக ஒரு பைபிள்லாம் வைக்கிற மாதிரி காட்டி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால இதுல முதல் பிரசங்கம் ஜெபமே ஜெயம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது நடப்பதும் கர்த்தர் செய்வதும் என்ன இல்லைங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றோம் ஒரு நோக்கத்தோட. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு பதில் சொல்லணும். நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் ஒண்ணுதான் சொல்லணும், குறுக்க சொல்லக்கூடாது. சொல்லிட்டா விட்டுறணும் இல்லைங்களா? நம்ம ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? கேட்டது நடக்கும் ஒண்ணு. அப்புறம் அற்புதம் நடக்கும். அப்புறம் நன்மைகள் நடக்கும். அப்புறம் தடைகள் நீங்கும். அப்புறம் ஆசீர்வாதம் பெருகும். அப்புறம் அவ்வளவுதானே? கேட்காதே கிடைக்கும். அப்புறம் ஆண்டவரோட அதிகமா நெருங்க முடியும். அப்புறம் எதிர்பார்க்காத அதிசயம் நடக்கும். அப்புறம் சமாதானம் கிடைக்கும். அப்புறம் பாருங்க, போக வேண்டிய வழியை காண்பிப்பார், நிம்மதி கிடைக்கும், பலவிதமான காரியங்கள் இல்லையா? எல்லாரும் ஒரு நோக்கத்தோட. ஆனா கர்த்தர் நாம் ஜெபிக்கும் பொழுது சில விதமான வழிமுறைகளை வைத்திருக்கிறார். இவைகள் என் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையில நடக்கும் பொழுது மகா பெரிய ஆசீர்வாதம். நாம் ஜெபிக்கும் பொழுது பதில் வருவது, அற்புதம் நடப்பது, அடையாளம் நடப்பது, அதிசயம் நடப்பது எல்லாம் உண்மையே நடக்கும். காரணம், என் ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை கேட்பாரு? ஹல்லேலூயா. நம்ம எப்படி சொல்லுங்க, அப்பாட்ட பெரியப்பா கிட்ட என் ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை கேட்பீங்க? அவ்வளவு உரிமையா கேட்கக்கூடிய நாம் கண்டிப்பாக பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த ஜெபம் செய்யும் பொழுது இதுவரை நாம் கேட்டில்லாத சில காரியங்களும் நடைபெறுகிறது. அதனாலதான் எல்லா இடத்திலும் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறோம். இப்படி கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது பலவிதமான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சிலவற்றை நான் இந்த நாளிலே உங்களுடைய சிந்தனைக்காய் கொண்டு வருகிறேன். முதலாவதாக, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ வழி நடத்துதல் கிடைக்கிறது. ஜெபிக்கும் பொழுது சரியாய், நேர்த்தியாய், ஒழுங்காய், அழகாய் நடக்கக்கூடிய வழி நடத்துதல் கிடைக்கிறது. நம்பர் 2, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை பின்னி பிணைந்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடைகிறது, மூடப்பட்ட கதவு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்பர் 3, நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருவின் திட்டம் அழிக்கப்படும். எனக்கு எதிராக சத்துரு எந்தெந்த காரியங்களை திட்டம் தீட்டி வைத்திருக்கிறானோ அவைகள் அழிக்கப்படும். நம்பர் 4, எனக்கு முன்குறித்த நியாய தீர்ப்பு நிறுத்தப்படும். ஜெபம் செய்யும் பொழுது நியாய தீர்ப்பு நிறுத்தப்படும். நம்பர் 5, ஜெபம் செய்யும் பொழுது ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறார். நம்பர் 6,
ஜெபம் செய்யும் பொழுது அற்புத அடையாளங்கள், சுகமாக்கும் வல்லமை எல்லாம் நம்மை பின்தொடர்கிறது. கடைசியாக ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய இதய விருப்பம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம சர்வ சாதாரணமா பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிரோம், ஜெபமே ஜெயம், அதை விட்டா வர வழியே கிடையாதுங்க. முடிவுல சொல்றேன், யாருடைய ஜெபம் இப்படி எல்லாம் நடக்கும், அதான முக்கியம் இல்லைங்களா? எல்லாரும் பண்ண அவர் கேட்டுருவாரா? முதலாவதாக நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்மோடு பேசுகிறார். எரேமியா 33:3 பாருங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் முதலாவது செய்கிற ஒரு பெரிய காரியம் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்துல ஜெபம் பண்ணுவோம், பண்றோமா இல்லையா? ஜெபம் தான். அந்த ஜெபம் கடைசி வரல அதே சூடா, அதே ஹீட்ல, அதே அபிஷேகத்துல, அதே அனலா போதான்றத கேள்விக்குறி இல்லையா? ஆரம்பிக்குமா ஜெபத்துல ஆரம்பிக்கிறோம், அதன் பிறகு அது ஜெப நடையில போதான்றதா பெரிய கேள்விக்குறி. ஒரு நாளும் வாழ்க்கையில ஆச்சரியக்குறியா மாறிடக்கூடாது இல்லைங்களா? நாம் மற்றவர்களை ஜெபிக்க சொல்வதை விட நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே துளிர்விட வேண்டும். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் எப்பொழுது உங்களை கூப்பிட்டாலும் உடனே ஆவிய அனல் உள்ளவர்களாய் மற்றவர்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு கூப்பிடும் பொழுது எனக்கு உத்தரவு கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறாராம் பாருங்களேன். 32:8 சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவர் நோக்கி கூப்பிட்ட உடனடியாய் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாதையிலே, எந்த ஊழியத்திலே, எந்த காரியங்களிலே, எந்த தொழிலிலே, எந்த வேலையிலே நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக என் மீது அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் அற்புதமே. அது மட்டுமல்ல, ஒருபடி மேல போய் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 48:17 வாசிக்கும் பொழுது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்க கையில ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார்னா, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார்னா, அதுல உறுதியா இறுதியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுல ரெண்டு மனசா நிக்க கூடாது. நீ நடக்க வேண்டிய, என்னை நடத்த வேண்டிய வழியிலே, நான் நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவான், உறுதியா சொல்லுவான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிறோம்னு சொன்னா அந்த ஆண்டவருடைய மகா பெரிய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எப்பவுமே வாய் திறந்து சத்துரு நடத்துறான்னு சொல்லக்கூடாது. நான் அவனை சொல்றதே கிடையாது, வேற வேலை இல்லை. என் ஆண்டவரை சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் எங்க அவனை சொல்றது இல்லைங்களா? சத்துருக்கு நம்ம மத்தியில் இடம் இல்லை. காரணம் என்ன பாருங்களேன். சங்கீதம் 91:15 பாருங்க. அவன் மாஸ்லாமணி என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மாஸ்லாமணிக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் மாஸ்லாமணியோடு இருந்து அவனை எல்லா விதமான காரியங்கள், தவறுகள், தப்பிதங்கள், பிரச்சனைகள் தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு உறுதியா நம்ம கூப்பிடும் பொழுது எல்லா நேரங்களிலே ஜெபமே என்னுடைய வாழ்க்கையா இருக்குமானால், பேச்சு மூச்சின் ஜெபமா இருக்குமா இல்லைங்களா? அதுக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்க கூடாது இல்லையா? ஜெபம் பண்ற ஜெபம் உம்முன்னு இருக்க கூடாது. எப்பவுமே ஜெபம் பண்ண சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. காரணம் ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். கேட்டு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. அதான் என்ன அழகா சொன்னார் பாருங்களேன். உத்தரவு கொடுத்து அறியாத வெட்டாதமான பெரிய காரியங்களை தெரிவித்து போதித்து நடக்க வேண்டிய வழியிலே சரியாய், நியாயமாய், நிதானமாய் நடத்துகிற என் தெய்வம் என் ஜெபத்தை கேட்டு செய்கிறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தை கூட ஜெபம் பண்ணணுங்க இல்லையா? உங்க வீட்டுல தொடப்பம் வேணா ஜெபம் பண்றீங்களா? பண்றீங்களா பண்ணலையா? ஏன் ஜெபம் பண்றோமா இல்லையா? ஆண்டவரே தொடப்பம் கிருபை செய்ய நன்றி ஆண்டவர். ஆமென் இல்லையா? தோடு வாங்கினா ஜெபம் பண்ணல. தோடு, செயின், நெக்லஸ், பிரேஸ்லெட், மோதிரம் இல்லையா? ஒரு சவரனுக்கு மேலதான் வெயிட்டா இருக்கும். சின்ன காரியம் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. அத சின்ன 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 விஷயத்துல ஆண்டவரே
இவ்வளவு படிகள் ஏறி வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நாளிலே என் ஜெபத்தை கேட்டு என் தேவனை அழைத்து வந்து அவருடைய வசனத்தால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதை சொல்ல 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 சத்துருவின் கூட்டம் அழிந்து போதுங்க. எந்த விதமான திட்டம் தீட்ட முடியாது. அதான் ஆண்டவர் என்ன அழகா சொன்னார் பாருங்களேன். நம்பர் 2, நான் ஜெபிக்கும் பொழுது நடக்கிற மகா பெரிய ஒரு காரியம். எந்த வழியா கட்டு இருந்தாலும் சரி, சந்ததி சந்ததியா வந்திருந்தாலும் சரி, அது ஜாதி வழியா வந்திருந்தாலும் சரி, மதத்தின் வழியா வந்திருந்தாலும் சரி, சம்பிரதாயத்தின் வழியா வந்திருந்தாலும் சரி, அந்த கட்டு உடையும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 பாருங்களேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படின்னா அது பாடக்கூடிய இடமா? அது இல்ல பாடக்கூடிய இடமா? அது துதிக்கக்கூடிய இடமா? அது அடுத்த வசனத்தை பாருங்க. 24 கொஞ்சம் முன்னாடி பாருங்க. 24 பாத்தீங்கன்னா, அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நான் நடிச்சு காமிக்கிறேன். இங்க தொழு மரம் வைங்களேன், இதே காலை மாட்டிட்டான். அப்ப இதுக்கு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பாருங்க. தொழு மரத்துக்கு அதுக்கு அதான் ஏன் இப்படி மாட்டினா? இவங்க கொலை குற்றவாளியாங்க. அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணானுங்க? மிக கொடூரம். அதை விட இன்னொன்னு பாருங்களேன். 22, 23 வசனம். ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அழிக்கவும் அவர்கள் அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவங்க பண்ணதே ஒரு மிஷனரி பயணத்துக்காக புறப்பட்ட விஷயம் இல்லையா? ஒரு மிஷன் ஃபீல்டுல நுழையறா. யூரோப்ல முதல்ல லிடியா மூலியமா வசனம் போறதுக்கு ஆண்டவர் இதை பயன்படுத்துறார். லீதியால் உள்ள கர்த்தர் இதை ஏவுகிறார். இவர் மூலியமாக இப்பேற்பட்ட நல்ல தெய்வம் இவர்கள் உள்ள இருக்கும் பொழுது இவர்களுக்கு கிடைத்த தண்டனை பாருங்களேன். மிக கொடூரமான தண்டனை. நடு ராத்திரியில இந்த தண்டனைகளை மறந்து, இந்த வேதனைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. கரங்களை தட்டி ஒரு கர்த்தருக்கு நாம ஆமென். நம்மளால மட்டும்தான் உற்சாகமா கை தட்ட முடியும். ஹல்லேலூயா, 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 ஆமென். நம்மளால மட்டும்தான் தட்ட முடியும். ஆமென். எந்த சிச்சுவேஷன்லயும். ஹல்லேலூயா. நீ என்ன இங்க வச்சாலும் அங்க வச்சாலும், போலுக்கு உள்ள வச்சாலும் போலுக்கு வெளியே வச்சாலும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்களேன். ஏன்னா கர்த்தரை துதிக்கும் பொழுது நடக்கிற விஷயமே வேறங்க. சிறைச்சாலை தலைவன், அதிகாரிகள், ஜனக்கூட்டம், பொதுமக்கள், ஏராளமான நபர்கள் கூடி காத்திருந்த இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? 16:26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க மந்திர கட்டு, தந்திர கட்டு, பில்லி சூனியம், பள்ளி சூனியம், லொல்லு சூனியம் எல்லாம் தன்னால விழும். ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஆமென். எல்லாம் அந்த ஆயுத பூசணி நிறைய உடைச்சு கிடைச்சு போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் போகும்போது இல்ல, ஏன் அது துஷ்டு பூசணிக்காயா இவரு கால் வச்சுட்டா கை கால் வழங்காம போயிடும். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு அந்த உண்மையான பயம் இருக்குது? மாசத்துல அப்படி பாருன்னு சொல்லிட்டு போடுவாருங்க. வந்து பாரு விரும்பும் பார்க்கும். மார்க்கெட்டோட தாண்டி நடக்க முடியல. இன்னும் பயந்து இருக்கிறோம் பாருங்க. இன்னும் அற்ப சொற்ப காரியம், பள்ளிக்கு, பூரானுக்கு, பாம்புக்கு, தேளுக்கு ஆண்டவருக்கு பயப்படுனாரு. இவன் பூசணிக்காய்க்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் 2 hours ஆண்டவர்கிட்ட. என்ன ஆண்டவரே 2 hours வரும் பார்த்துக்கிறீங்க, வெறும் 2 hours தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எப்படி கட்டு கீழே விழும். இதுல வேற எங்கன்னா போனீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சுவிசேஷகர் சொல்லிட்டாரு, இங்க கட்டு எடுக்கப்படும். பார்த்து எங்கன்னு கேட்க வேணாம். நான் உடனே மிஞ்சி வந்து சொல்லணும் எதிர்பார்ப்பீங்க. அதான் இல்லை, விசிட்டிங் கார்டு வேற போட்டான். பாருங்க, எந்த கட்டையும் எடுக்க வேணாங்க. நீங்க துதித்து பாருங்களேன்.
ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். தன்னால விழும். ஹalleluya. கண்ணு முன்னால எரிக்க கோட்டை நிறுத்தினார் பாருங்களேன். துதிக்க 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 தன்னால கோட்டை இடிந்து விழும். ஹalleluya. நம்ம முன்னால நிக்கிற கடனோ கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வியாக்குலமோ வறுமையோ வெறுமையோ அது விழும். ஹalleluya. ஹalleluya. நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் வேணுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. அற்ப சொற்ப லாபத்துக்காக நான் ஆசீர்வதிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா 1 கோடி 1000 தடவை சொன்ன மாதிரி. ஹalleluya. ஆமென். அது மட்டும் அல்ல, நம்ம முன்னால சில நேரம் அடப்பட்டு போயிருக்குங்க. வழி திறக்குமா? இந்த வழியா போக முடியுமா? நடக்குமா? நீங்க யார் உதவியும் எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க முழங்காலுக்கு வேலை கொடுங்க. ஹalleluya. உன் மூளையினாலே முடியாதது முழங்கால்னாலே முடியும். ஹalleluya. கணுக்கால் நிலைமையிலிருந்து முழங்கால் நிலைமைக்கு ஏறி வா. ஹalleluya. அந்த நிலைமைக்கு ஏறி வர பழகிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன நடக்குமா? அப்போஸ்தலர் 12:10 பாருங்க. நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது ஹalleluya அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹalleluya. ஹalleluya. அந்த கதவோட வெயிட் எவ்வளவு தெரியலங்க? 7.5 டன். ஆமென். அவ்வளோ பேர் பிடிச்சு திறக்கணும். வந்து பிள்ளைங்க நிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க தானா திறந்துச்சு. ஆமென். உங்களுக்கு இன்னும் மறுதளிக்கிற கல் நெஞ்சக்கார யாரா இருந்தாங்கன்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த மகனை நீங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அந்த கல் நெஞ்ச கரைட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த கதவு தன்னால திறக்கும். ஹalleluya. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். எப்பேற்பட்ட கதவும் என் தேவனால் தன்னால திறக்க வைக்க முடியும். ஹalleluya. நம்பர் 3, சத்துருவின் திட்டம் அழிக்கப்படும். நம்ம வளர்றது பிடிக்காத ஒரே ஒரு நபர் யார்? அது ஆமா பாருங்க, சத்துரு மட்டும்தான் இல்லையா? இந்த உலகத்துல வேற யாரையும் சொல்லக்கூடாது. நான் வளரக்கூடாது, ஊழியத்துல மென்மேலும் போகக்கூடாது, எப்படியாவது கையேந்தி நிக்கணும்னு சத்துரு போராட்டம். நம்ம கொடுத்து 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 சிவந்த கரம். ஹalleluya. எல்லாம் கை தூக்கி சொல்லுவோம். ஆமென். நம்ம டிசம்பர் மாசம் நிறைய கொடுக்க போறோம். ஹalleluya. மாஸ்டர் அப்படி எதுக்கு பெருசா பிளான் பண்றாரு. ஹalleluya. ஆமென். எப்பவுமேங்க அதிகமா ஆண்டவருக்கு கொடுக்க நான் பிரயாசம் எடுக்கும் பொழுது முழுசா அவர் எனக்காக கொடுத்தார். ஆமென். கொஞ்சம் கூட வச்சுக்கலங்க, அவரு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவரை சிலுவையில் அறையும் பொழுது பெற்ற தாய் ரொம்ப தூரத்துல நின்னாங்க. ஏன் தெரியுமா? வஸ்திரம் இல்லாத காரணத்தினால. அவர்கள் வஸ்திரம் இல்ல, ரொம்ப தூரத்துல நின்னாங்க ஸ்திரீங்க. எல்லாவற்றையும் கொடுத்தார். நம்ம எதையாவது அவருக்கு கொடுக்க வேண்டும். ஹalleluya. வசனம் அழகாய் சொல்லுகிறது, சத்துருவின் திட்டம் எதை பின்னால் அழிக்கப்படும். பாருங்களேன், எஸ்தர் 4வது அதிகாரம் 16-17 பாருங்க. சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தான். அதாவது உபவாசம் ஜபம் இருந்தா மட்டும்தான் சில வகை பிசாசு போவும். ஆண்டவரே கூட வந்து அந்த பாத்திரங்களுக்கு சொல்லிட்டாரு. கூட வந்து யாரு? ஆண்டவர் கூட வந்து யாரு? சீஷர். ஆண்டவர் டெய்லி உரசி ஒட்டி பார்த்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். உபவாசம் ஜபம் இல்லைன்னா இந்த பிசாசு போகாது. இந்த இடத்துல பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராய் விரோதமாய் திட்டம் தீட்டப்பட்டு முழு கூட்டத்தை அழிக்கும்படியாக ஒரு பெரிய திட்டம் ராஜா முத்திரை போட்டுட்டான். அது பயங்கர ஸ்பீடா போயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தூக்கு மேடை, தூக்கு மரமும் ரெடி. இப்ப ஆளை தூக்கி உள்ள சொருகணும். முடிஞ்சு போச்சு. எப்பவுமே கர்த்தர் கடைசி நிமிஷத்துல பிள்ளைகளை மறக்காதவர். ஹalleluya. அன்று ஆபிரகாம் தன்னுடைய மகனை கடத்தின போது பரலோகம் கதறியது. போடாதவன் கைய, இந்த பெரியாண்டர் மேல் கைய போடாத. பரலோகம் அலறியது. ஏன்? ஒரு மைக்ரோ செகண்ட் தாமதமானா நீதி உள்ள நியாயாதிபதிக்கு உண்மையா இருந்த ஆபிரகாம் வெட்டியிருப்பான். அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதே போல இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கூட்ட ஜனங்களை அழிக்கும்படியாய் ஒரு பெரிய ஒரு துஷ்டன் எழும்பினான். எஸ்தர் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆமான் மொர்தெகாய் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே. யாருக்கு ஆயத்தம் பண்ணாங்க? மொர்தெகாய்க்கு நல்ல ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணான். எப்படி இது மாறிச்சு காரியம்? இந்த ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள் யூதர் எல்லாம் கூடி வர செய்து
கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி வர செய்து, இந்த ஜோயி மினிஸ்ட்ரி கூடி வர செய்து, உங்கள் குடும்பங்களை கூடி வர செய்து, உங்கள் குடும்ப ஜெபத்திலே எவருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பாருங்களேன், தூக்குமரம் செய்தது ஒருவருக்கு, தூக்கி போடப்பட்ட நபரோ வேறு ஒருவருக்கு. சத்துருவின் திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். உங்களை சொல்லுவான், நீ சுகர்லயே காணாம போயிடுவான்னு சொல்லுவான் சத்துரு. எதை காணாம போவான்னா சுகர், பிபி சொல்றானா, நம்ம அளவா சாப்பிட்டது வராது. அளவு சொல்லணும். அவன் திட்டம் நம்ம வாழ்க்கையில பலிக்காதுங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நாள் வரை இந்த பூமியில அவருக்காய் உழைக்க ஓட கிருபை ஊற்றுவார். ஆமென். எஸ்தர் 8:2 பாருங்களேன். ஆமானின் கையில் இருக்கிற வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. தொழு மரத்துல செய்தவனை தூக்கி போட்ட ஆண்டவர் அதிகாரத்தையும் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே செகண்ட் தாங்க. நீங்க சில நேரம் ஜெபிக்கும் பொழுது சோர்வா நின்னு போறோம். ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாதே. ஆண்டவர் அடிக்கடி ஜெபம் பண்றது சோர்ந்து போகாத. எந்த நேரமும் ஜெபத்துக்கு வேலை கொடுத்து ஆண்டவரோட உறவாடுகிற நேரம், உரையாடுகிற நேரம், சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலே அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. எதை செய்தாலும் என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அவரோட அனுமதியோட வரணும். ஆமென். இப்படி சொல்ல 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 பாருங்களேன், எப்பேற்பட்ட சத்துரு என்ன திட்டம் தீட்டி வைத்திருந்தாலும் அதனால் நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. என் தேவன் அதை கவிழ்த்து போடுவார். ஆமென். குழியை வெட்டினவன் குழியில விழணும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வளரவே கூடாது, வாழவே கூடாது, முன்னேறவே கூடாது, தடை, எல்லாம் தடை 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 வருதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி உபவாசம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய ஒரு சாட்சி வரது குடும்பம் வந்து சொல்ல வேண்டியது. அடுத்த மாசம் வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. பல நாட்கள் தடையா இருந்த காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பெரிய சத்துருவின் திட்டத்தை என் தேவனால் அழித்து போட முடியும். ஆமென். உறுதியா சொல்லுவோம். ஆமென். நம்பர் 4 பாருங்களேன், நியாய தீர்ப்பு நிறுத்தப்படும். ஏன்னா புதுசா இருக்கு. சில நேரங்களில ஆண்டவர் சொல்றது எவ்வளவு வித்தியாசமா, அபூர்வமா, அதிசயமா இருக்கு. பாருங்களேன், எழுதிட்டாரு. ஆனால் எப்படி நிறுத்துவாராத? யோனா 3வது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனம் சொல்லுகிறது. ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் இருக்கும் மனுஷருக்கும், லிசன் கேர்ஃபுல்லி, மிருகங்களுக்கும், லிசன் கேர்ஃபுல்லி, மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். அடுத்த லைன் பாருங்களேன். என்ன? ஊர் அழிச்சு போடுறம்பா, முடிஞ்சு போச்சு இந்த கதை. இந்த நகரம் நரகமாய் மாற வேண்டிய நிமிஷம் முடிஞ்சு போச்சு. போய் சொல்லு, மனம் திரும்பினா பாக்குறேன், இல்லைன்னா பஸ்மமாக்கிறேன்ட்டாரு. உடனே பாருங்களேன், நம்ம நோக்கி வசனம் வரும்பொழுது கேட்டு கிழிப்படையும் போது கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை நிறுத்துகிறார். சொல்ற ராஜா, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாத படிக்க ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க சொல்லணும், என் தேவர் என் மீது மனது உருகுவார். ஹல்லேலூயா. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, நடக்காது. ஆண்டவர் பாருங்களேன், இந்த நியாய தீர்ப்பை நிறுத்த கூடுமானால் நீதி உள்ள நியாயாதிபதியை நல் வாழ்க்கையிலே விலக்கேற்றி வைப்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர், அதான் இரக்கம், இரக்கம் உள்ள தேவன். பாருங்களேன், எவ்வளவு நீதி உள்ள நியாயாதிபதி. மனம் திரும்பின உடனடியாய் செய்தேன் என்று சொன்னதை இவர்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் அதை நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்பட வேணாம். ஒருவேளை அரசியலும் அரசாங்கமும் அதிகாரமும் நமக்கு எதிராக தீர்ப்பு எழுதியிருக்கலாம். நான் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே உமக்காய் செய்ததை நினைத்தாலும் எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறப்பா,
எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்ம எல்லாம் திருப்பி இருக்கிற ஆண்டவரை, எவ்வளவோ செல்வங்களை உமக்கு இழந்திருக்கிற ஆண்டவரை, எவ்வளவு மணி நேரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்காய் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 6, இப்பதாங்க அற்புத அடையாளம். அற்புத அடையாளங்கள் பாருங்களேன். வாழ்க்கையில ஆண்டவர் அதை நம்மளை பின்தொடர மாதிரி வச்சுக்கிறார். அற்புத அடையாளம். அப்போஸ்தலர் 4:31 பாருங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைத்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. 30வது வசனம் பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரன் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஹல்லேலூயா. அற்புத அடையாளம் சொன்ன உடனே நம்ம அதை தனியா பிரிக்க வேணாம். வசனத்துக்கு சாட்சியாக அற்புத அடையாளம். ஹல்லேலூயா. வசனம் எங்கே சொல்லப்படுகிறதோ அதற்கு சாட்சியாக அற்புதம் அடையாளம் என்று திருவசனம் சொல்லுகிறது. எங்கே உறுதியாக வசனம் சொல்லப்படுகிறதோ, எங்கே உண்மையாக வசனம் சொல்லப்படுகிறதோ, எங்கே கலப்படம் இல்லாத கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ பாருங்களேன், ஆண்டவர் திடீரென்று ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 14:3. அங்கே அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, அண்டர்லைன் தி வேர்ட், தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல வசனம் சொல்லப்படுகிறதோ, எந்த இடத்துல வசனம் பிரகடனப்படுத்தப்படுகிறதோ, எந்த இடத்துல வசனத்துக்கு வைராக்கியமா நிற்கிறோமோ அற்புத அடையாளம் எனக்கு பின்தொடரும். ஹல்லேலூயா. பிராமணன் சொல்லுவான், வெறும் அற்புத அடையாளத்தை தேடி வரக்கூடாதுங்க. வெறும் அற்புதம் மட்டும் இல்ல ஊழியம். நீங்க வசனத்தை சொன்னா போதும், அதுக்கு பின்னால ஃபாலோ பண்ணுது இல்லைங்களா? ஒரு வசனம் கூட பொய் சொல்லாது, மாற்றி பேச இது மனித வார்த்தை அல்ல. ஆண்டவர் அழகா சொல்லிட்டார். வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயம் அதுதாங்க. ஃபைனலி நம்முடைய இதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதய விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. எல்லாரும் நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க எந்த எலியாசரை உங்களுக்கு செலக்ட் பண்ண வேணாம். ஆபிரகாமை போல எந்த இம்சபேலையும் நம்ம செலக்ட் பண்ண வேணாம் இல்லையா? ஆண்டவர் நமக்காக